வணக்கம். இந்த வீடியோல ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அட்வர்புகளும் அவற்றின் பயன்பாடுகளையும் பார்த்துடலாம். இப்போ முதலாவதாக குயிக்லி. குயிக்லினா விரைவாக என்று அர்த்தம். இது எந்த மாதிரி வாக்கியங்களை பயன்படுத்துவோம்னா, he quickly finished his homework. அவன் விரைவாக அவனுடைய ஹோம்ஒர்க்கை செய்து முடித்தான் என்று அர்த்தம். இந்த மாதிரியான வாக்கியங்கள்ல குயிக்லி அப்படிங்கிறத விரைவாக அப்படிங்கிற அர்த்தத்தோட பயன்படுத்தணும். அடுத்ததாக ஸ்லோலி. ஸ்லோலின்னா என்ன அர்த்தம்? மெதுவாக என்று அர்த்தம். இப்ப உதாரணத்தை கவனிங்க. he walks slowly அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் மெதுவாக நடக்கிறான் என்று அர்த்தம். அடுத்தது கேர்ஃபுல்லி. கேர்ஃபுல்லின்னா கவனமாக, ஜாக்கிரதையாக, கவனமாகன்னு சொல்றது. டிரைவ் கேர்ஃபுல்லி அப்படின்னு என்ன அர்த்தம்? கவனமாக ஓட்டுங்கள், வண்டி ஓட்டுறது. டிரைவ் கேர்ஃபுல்லி, கவனமாக ஓட்டுங்கள் என்ற அர்த்தம். ஈஸிலி. ஈஸிலி என்றால் எளிதாக என்ற அர்த்தம். I can easily solve it. ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை என்னால் எளிதாக தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்றது. ஓகே, என்னால் அதை எளிதாக தீர்க்க முடியும். அதேமாரி ஒரு மேக்ஸ் இருக்குது, ஒரு சம், அதை எளிதாக என்னால் தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்றது. ஒரு பிரச்சனையாகட்டும் இல்லை கணிதமாகட்டும், ஓகேங்களா, எளிதாக அப்படிங்கிற அர்த்தத்தில் I can easily solve it. அடுத்தது மகிழ்ச்சியாக. ஹாப்பிலினா மகிழ்ச்சியாக என்று அர்த்தம். தே லிவ் ஹாப்பிலி அப்படின்னா அவர்கள் மகிழ்ச்சியாக வசிக்கிறார்கள் என்று அர்த்தம். தே லிவ் ஹாப்பிலி, அவர்கள் மகிழ்ச்சியாக வசிக்கிறார்கள் என்று அர்த்தம். அடுத்தது சேட்லி அப்படின்னா சோகமாக. she spoke sadly அப்படின்னு என்ன அர்த்தம்? அவள் சோகமாக பேசினாள் என்று அர்த்தம். சேட்லின்னா சோகமாக என்று அர்த்தம். லவுட்லி. லவுட்லின்னா சத்தமாக, சத்தமாக என்று அர்த்தம். he shouted loudly. அவன் சத்தமாக கத்தினான் என்று அர்த்தம். quietly. quietlyனா அமைதியாக. உதாரணத்துக்கு please speak quietly. தயவு செய்து அமைதியாக பேசுங்கள் என்று அர்த்தம். அதே மாதிரி இதை பல இடங்கள்ல நம்ம பயன்படுத்தலாம். சிட் குவைட்லினா அமைதியா உட்கார்ந்துரு அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரிலாம் கூட நம்ம பயன்படுத்துவோம். ஸோ ப்ளீஸ் ஸ்பீக் குவைட்லினா அமைதியாக பேசுங்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். வெல். வெல்லுன்னா நன்றாக. she sings well அப்படின்னா அவள் நன்றாக பாடுகிறாள் என்று அர்த்தம். பேட்லி. பேட்லின்னா மோசமாக என்று அர்த்தம். he played badly அப்படின்னா அவன் மோசமாக விளையாடினான் என்று அர்த்தம். அவன் மோசமாக விளையாடினான் என்று அர்த்தம். ஆல்வேஸ். ஆல்வேஸ்னா எப்போதும் என்று அர்த்தம். I always wake up early. நான் எப்போதும் சீக்கிரமா எழுந்திருக்கிறேன். அதாவது ரெகுலரா இல்லைன்னா தினமும் சீக்கிரமா எந்திரிக்கிற பழக்கம் எனக்கு இருக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா, அது மாதிரி சொல்றதுக்கு I always wake up early. நான் எப்போதும் சீக்கிரமா எழுந்திருக்கிறேன் என்று அர்த்தம். அடுத்தது யூசுவலி. யூசுவலினா வழக்கமாக. we usually eat at home அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் வழக்கமாக வீட்டில் சாப்பிடுகிறோம். அதாவது வெளியில ரொம்ப சாப்பிட்ற பழக்கம்லாம் எங்களுக்கு கிடையாது,
பெரும்பாலும் நாங்க வீட்டில் தான் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்றதுக்கு we usually நாங்கள் வழக்கமாக eat at home வீட்டில் சாப்பிடுகிறோம் என்று அர்த்தம். often often என்றால் அடிக்கடி என்று அர்த்தம். she often visits us அப்படின்னு அர்த்தம். அவள் அடிக்கடி எங்களை வந்து சந்திக்கிறாள் என்று அர்த்தம். she often visits us னா அவ அடிக்கடி எங்களை வந்து சந்திக்கிறாள் என்று அர்த்தம். sometimes அப்படின்னா சில நேரங்களில் என்று அர்த்தம். I sometimes watch movies அப்படின்னா சில நேரங்கள்ல நான் சினிமாக்கள் பார்க்கிறேன் என்று அர்த்தம். rarely என்றால் அரிதாக என்று அர்த்தம். he rarely gets angry என்றால் அவர் அரிதாக கோபம் அடைகிறார் என்று அர்த்தம். அதாவது ஒருத்தர் எப்பயுமே சாந்தமா இருக்கக்கூடிய ஆளு எப்பனாச்சும் கோபம் ஆகுறாரு இல்லைங்களா, அரிதா, அதைத்தான் சொல்றோங்க. he rarely gets angry அவர் அரிதாக கோபம் அடைகிறார். அடுத்ததாக never never என்றால் ஒருபோதும் இல்லை என்று அர்த்தம். உதாரணத்துக்கு I never smoke அப்படின்னா நான் ஒருபோதும் புகைப்பதில்லை என்று அர்த்தம். never smoke என்றால் நான் ஒருபோதும் புகைப்பதில்லை, அதாவது நான் எனக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதுமாதிரி சொல்றதுக்கு ஐ நெவர் ஸ்மோக் அப்படின்னா நான் ஒருபோதும் புகைப்பதில்லை என்று அர்த்தம். டுடே டுடேனா இன்றுங்கிறது இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். he came today அப்படின்னா அவன் இன்று வந்தான் என்ற அர்த்தம். yesterday நேற்று என்ற அர்த்தம். she called yesterdayனா அவள் நேற்று போன் செய்தாள் என்று அர்த்தம். tomorrowனா நாளை. we will leave tomorrow நாங்கள் நாளை புறப்படுவோம் என்று அர்த்தம். hereனா இங்கே. come here அப்படின்னா இங்கே வா அல்லது இங்கே வாங்க என்று அர்த்தம். there thereனா அங்கே. put it there அப்படின்னா இதை அங்கே வை என்று அர்த்தம். there என்றால் அங்கே, put it there னா இதை அங்கே வை என்று அர்த்தம். everywhere everywhereனா எல்லா இடங்களிலும். I looked everywhere நான் எல்லா இடங்களிலும் பார்த்தேன் என்று அர்த்தம். everywhere எல்லா இடங்களிலும். anywhere எங்கும். you can sit anywhere நீ எங்கும் உட்காரலாம் என்று அர்த்தம். அதாவது நீ எங்க வேணாலும் உட்காரலாம் அப்படிங்கிற அர்த்தம், சிம்பிளா சொல்ல போனா. அடுத்தது டுகெதர். டுகெதர் என்றால் என்ன அர்த்தம்? ஒன்றாக என்ற அர்த்தம். we worked together அப்படின்னா நாங்கள் ஒன்றாக வேலை பார்த்தோம் என்று அர்த்தம். apart apartனா தனித்தனியாக. they live apart அப்படின்னா அவர்கள் தனித்தனியாக வசிக்கிறார்கள் என்று அர்த்தம். இப்போ ஒரு கூட்டு குடும்பத்துல பிரிஞ்சு தனித்தனியா வசிக்கிறாங்க, இல்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனித்தனியா வசிக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து இப்படி சொல்லலாம். they live apartனா அவர்கள் தனித்தனியாக வசிக்கிறார்கள் என்று அர்த்தம். already alreadyனா ஏற்கனவே. I have already finished நான் ஏற்கனவே முடித்து விட்டேன் என்று அர்த்தம். I have already finishedனா நான் ஏற்கனவே முடித்து விட்டேன் என்று அர்த்தம். yet yet என்றால் இன்னும் என்று அர்த்தம். haven't you eaten yet அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ இன்னும் சாப்பிடவில்லையா என்று அர்த்தம். yet என்றால் இன்னும் என்று அர்த்தம். haven't you eaten yet என்றால் நீ இன்னமும் சாப்பிடவில்லையா என்பது அர்த்தம். soon soon என்றால் விரைவில். the bus will arrive soon அப்படின்னா விரைவில் பஸ் வரும் என்று அர்த்தம். late lateனா தாமதமாக. he arrived lateனா அவர் தாமதமாக வந்தடைந்தார் என்று அர்த்தம். early early என்றால் சீக்கிரம் என்று அர்த்தம். she came early என்றால் அவள் சீக்கிரம் வந்தாள் என்பது அர்த்தம்.